முத்துநகை முழுநிலவே முத்து விளக்கே பொடி மலரே. இலே என்னவாண்டா உனக்கு பிரச்சனை? இப்ப உனக்கு தெரியாது செம்மனைக்கு என் கஷ்டம் என்னண்டு என் இடத்துல இருந்து பார்த்தாதே உனக்கு புரியும். இங்க பாரு, இது வரைக்கும் ஒரு அண்ணனாலாம் உனக்கு நான் இருந்ததே கிடையாது. என்ன ஒரு ஃப்ரெண்டா இருந்து பேசுறேன், அது மட்டும் இல்ல. சீரியஸாலாம் எனக்கு பேச வராது. இன்னைக்கு உனக்காக சீரியஸா பேச வேண்டிய நிலைமை ஆகி போச்சு, அதனால பேசிக்கிருக்கேன். இடையில காமெடி இப்படி பண்ணிடக்கூடாது. என்னதாண்டா சொல்ல வாரா? நீ வேற இருக்கிறதுல கோவப்படாதடா. அதாவது நம்ம வாழ்க்கையில எல்லாமே அப்படியே சக்சஸ்ஃபுல்லாவே, அதாவது எல்லாமே ஒரு வெற்றியாவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே வெற்றியா இருந்தா நம்மளுக்கே சில சமயத்துல போர் அடிச்சு போயிடும். வாழ்க்கையில தோல்வி இருக்கணும். அதுக்காக நீ இதுல தோத்து போயிட்டே நான் சொல்லல. நான் உனக்கு சொல்ல வர விஷயம் என்னண்டா, அது மட்டும் கிடையாது. நம்ம வீட்டுல டாக்டர் படிக்க வைக்கிறதுக்கு வசதி கிடையாது. இப்ப பார்வதி பிள்ளையுமே டாக்டர் இருந்தே படிக்க வைக்கிறதா பேச்சு. அவர் தான் காசு கட்டி படிக்க வைப்பார் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம வீட்டு வசதி வாய்ப்பு எல்லாம் பத்தி தெரியும். அதுக்கு இல்லைனாலும் செல்வமாமா படிக்க வச்சிருவான். இருந்தாலும் நம்ம யோசிக்கணும்ல, நம்ம வீட்டுல வசதி எப்படி இருக்குன்னு நினைச்சுக்கிறியா? அதனாலதான் சொல்றேன், சொல்றது காதுல வாங்குடா. புரியுதுடா. ஆனா இது வரைக்கும் ஏதோ விளையாட்டுத்தனமா இருந்துபிட்டேன். இப்ப அந்த பிள்ளைய 5 வருஷம் பிரிஞ்சு நான் எப்படா இருக்க போறேன்? எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. இன்னும் 3 நாள் அந்த பிள்ளை சென்னைக்கு கிளம்பிடும். நான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குதுடா. இந்த 5 வருஷத்துல அந்த பிள்ளை என்னை மறந்துருச்சுன்னா அதான்டா யோசிச்சிருக்கேன். ஏலே, நீ அந்த பிள்ளைய பத்தி புரிஞ்சு வச்சுக்கிட்டு அம்பிடுத்தேன். இங்க பாரு, உண்மையா லவ் பண்றவங்க யாருமே அம்பிடிச்சிக்கிறதுனால மறக்க மாட்டாங்க. உண்மையான காதல் இருந்தா, நீ சின்ன பிள்ளையில இருந்து அந்த பிள்ளைய மனசுல நினைக்கிற, அது வேற விஷயம். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல பொம்பளை பிள்ளைகளுக்கு மனசு மாறுன்னு சொல்லுவாங்க. எனக்கு பார்வதி பார்த்தா அப்படி தெரியல. எனக்கு என்னமோ அந்த பிள்ளைல உன்னை மறக்காதுன்னு நினைக்கிறேன். அம்பிடிச்சு அந்த மறந்து அந்த பிள்ளைய கூப்பிட்டு பேசு. யாராவது உங்க வீட்டு பாத்துட்டு போய் வீட்டை சொல்லிவிட்டாங்கன்னா தேவையான பிரச்சனை வரும்ல. இவன் சோழி பாரு, நானும் வேற ஆள்கிட்டயா பேசிக்கிறேன். என் சொந்த மாமட்டம் தானே பேச போறேன். அதெல்லாம் சொன்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் இப்ப பேசலேண்டா அப்புறம் எப்பயுமே என்னால பேச முடியாம போயிடும். உனக்கு பயமா இருந்தா நீ இங்கே இரு, நான் மட்டும் போய் பேசிட்டு வாரேன். சொல்ல கேட்காம போற. என்ன பண்ணி தொலைய போ. வீட்டுக்குள்ள பேசுறது வேறப்ல. இந்த மாதிரி வெட்ட வழியில வாய்க்கால் நின்று பேசுறதெல்லாம் பார்த்தா ஒண்ணுக்கு 2 பேசி போடுவாங்க. என்னதான் உன் மரமாமனவே இருந்தாலுமே எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. எனக்கு அவங்க கிட்ட பேசணும். அப்படித்தான் வீட்டிலலாம் என்னால் பேச முடியாது. நான் 3 நாள் சென்னை கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் நான் நினச்சாலும் அவங்கக்கிட்ட பேச முடியாது. அதனால நான் போய் பேசிட்டே ஆக போகிறேன். உனக்கு பயமாக இருந்தால் இங்கே இரு. சரி போ, கோவம் வந்துடும் உடனே. அந்த பிள்ளைகிட்ட கேட்டாப்புல மட்டும் அந்த பிள்ளை என்ன சொல்ல போகுது நீ நினைக்கிற? மறக்க மாட்டேன், உங்களை தான் நினச்சிக்கிருப்பேன்னு சொல்லும். என்னதே ஆனாலும் கொஞ்சம் பயமாக இருக்குடா. 5 வருஷங்கிறது எப்படி பெரிய கேப்பு தெரியுமா? இந்த 5 வருஷத்துக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்கு தான் யோசிச்சுக்கிருக்கேன். உனக்கு இருக்கிற பையன் நியாயமானதாண்டா, நான் அதை தப்பு சொல்லல. சரி பொறு வேணா. இதே அங்க வாரு, யார் வராண்டு? பார்வதி. என்னடா அந்த பிள்ளை இங்க வருது? நான் அதையும் சொன்னேன்ல, எப்படியும் வீட்டுல பேச நேரம் கிடைக்கிறேன்னு அந்த பிள்ளை ஓன்ட்டதையும் பேச வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இங்கனுக்குள்ள உட்காந்துக்கு இருந்த வேலைக்கு ஆகாது, வா அங்க எந்திரிச்சு போவோம். வேணாமடா, அது வெட்ட வெளி. யாராவது பார்த்து போட்டாங்கன்னா அந்த பிள்ளைகிட்டே அசிங்கம். இங்கேதே வருதுன்னு நினைக்கிறேன். சரி வரட்டும் பொறு. இலை, இங்க இருக்க நின்று எப்படா பேசுவ? இங்க வாழத்தோப்பு இருக்குடா. இங்கதான் எங்கேயாவது வேலை பார்த்துக்கு இருப்பாங்க. நீ ஜோடி பார்த்துட்டு வா, அங்கிட்ட ஒரு மறைவீடு இருக்கு, அங்க போய் பேசுவோம் வா. சொந்த அத்தை பிள்ளைகிட்டே எப்படிலாம் பேச வேண்டிய நிலைமை எல்லாம் தலையெழுத்து வந்து தொலை. அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு உனக்கு தெரியும்ல. லவ் பண்றவங்க 2 பேரும் பேசும்போது இப்படி நின்று ஒட்டு கேட்கறது கேவலமான விஷயம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? செம்பனைக்கு செருப்பிலே அடிப்பேன். என்ன வாயை பொத்திரு. என்னால ஆவுன அந்த டைலாக் எல்லாரும் விடாம பேசிட்டே இருக்கீங்க. செம்பனைக்கு பத்தி எதுவும் தெரியாமலா? வாரு, அப்புறம் இப்படி பண்ணிக்கிருந்தா காதல் பிரேக்கப் ஆகி போயிரும். உன்னை எவன் லவ் பண்றது? காதல் பிரேக்கப் ஆகிறதுக்கு வேர்க்கனே பிரேக்கப் ஆன மாதிரி தான் இருக்கு. ஒத்திக்கிட்டு வா. ரொம்ப பேசாதப்ல, அம்பரத்தையும் பாத்துக்க. இல்ல வெண்ண, இப்ப நீ தானே சொன்ன 2 பேரும் லவ் பண்றாங்க. அவங்க பேசும்போது நீ ஒட்டி கேட்கறது கேவலமான விஷயம். இப்ப நீ என்ன வெண்ணைக்கு நிக்கிற? மூடிக்கிட்டு வா. இல்லை கண்ணா, யாராவது வாராங்களான்னு பாக்குறேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம வயக்காட்டு நின்று பேசினோம்னா நம்ம ஊருக்குள்ள தப்பா பேசுவாங்க. அதனாலதான் சொல்றேன். அதுவும் அந்த பிள்ளை டாக்டர் படிக்க போற பிள்ளை. அதனால உனக்கு விளங்கும்னு நினைக்கிறேன்.
ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாதீங்க, ஒரு 10 நிமிஷத்துல சீக்கிரம் பேசி முடிச்சுட்டு வார வேலையை பாருங்க. இதல்ல பார்வதி, வணக்கம் டே. என்ன நானும் இந்த பிள்ளையும் மாமா வேலை பார்க்குறோம். வா போவோம். இங்க வாரு, அடிச்சு மூஞ்ச பேத்து பல்ல உடைச்சு வச்சு மணிக்கு ஆளும் மூஞ்சியும் மாமா வேலை பாக்குறேன். மாமா வேலை என்னன்னு தெரியுமாடா? என்ன தெரியும்ல, ரொம்ப பண்ணாத. இருந்தாலும் இல்லைன்னா அதுதான் வேலை. சோனி பார்த்துட்டு வா. கருவண்டு. உங்ககிட்ட பேசணும்டே வயக்காடுக்கு வந்தேன். வீட்டில் இருந்தா இந்த மாதிரி பேச முடியுமான்னு தெரியல. என்ன பேசினாலும் யாராவது நினச்சிக்கிடுவாங்கண்டு அந்த ஒரு பயத்துலதே. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற உறவு வீட்டில் யாருக்கும் தெரியாது. அதனாலதான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் தான் நினச்சேன் நீங்கள் எப்படியாவது பாஸ் ஆகி பெறுவீன்னு. எனக்கு தெரியும், நாம் 2 பேர் தானே சேர்ந்து படித்தோம். சரி, நம்ம 2 பேர் வாழ்க்கையிலையும் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சா என்ன செய்ய முடியும்? அதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க. மதுரைக்குள்ளே இருந்து வேறு ஏதாவது டிப்ளமோ ஏதாவது படிங்க. அதுக்காக படிக்காமலாம் இருக்காதீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், டாக்டர் படிக்கணுங்கிறது என்னோட கனவுண்டு. உங்கள் வருத்தம் என்னண்டு எனக்கு தெரியுது. என்னை பிரிஞ்சு நீங்கள் 5 வருஷம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த 5 வருஷத்தில் என்ன வேணாலும் நடக்கும்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணும்னு எனக்கு தெரியும். நான் இப்போ சொல்லிட்டு போகிறதுக்கும் இப்போ நான் பேசிட்டு போகிறதுக்கும் வந்த விஷயம் என்னம்டா, இதை பற்றிவே. நம்ம பழக்க வழக்கம்லாம் ஒன்றும் இன்றைக்கு நேற்று கிடையாது உடனே தூக்கி எறிஞ்சிட்டு போகிறதுக்கு. நான் பிறந்ததுலேருந்து எனக்கு நீங்களும் உங்களுக்கு நானுமாதே 2 பேர் இருந்திருக்கோம். அப்புறம் இந்த 5 வருஷம் நம்மளோட உறவுக்கு முறிவாக இருக்கும்ட்டு நீங்கள் நினைக்க வேணான்னு நான் கேட்டுக்கிறேன். காதலை பொறுத்தளவில் பக்கத்தில் இருக்கிறத விட தூரமாக இருக்கிறது இன்னும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் இருந்து நம்ம காதலிக்கிறத விட தூரமாக இருந்து இந்த பிரிவு கூட நல்லாவே இருக்கும். ஏன்னா பேசிக்கிட்டே இருந்தோம்டா பெருக்கு கூட ஒரு வாய்ப்பாகி போயிடும். அதனால் இந்த பிரிவு கூட நம்ம காதலுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 3 நாளில் சென்னை கிளம்பி போயிடுவேன். அதுக்கப்புறம் இனி லீவு கிடைக்கும் போது தான் வர முடியும்னு நினைக்கிறேன். இல்லை படிப்பு முக்கியண்டா அங்கேயே இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஆகி போயிடும். அங்கே பேச முடியாது அப்படின்னு தான் இன்றைக்கி உங்களை பார்த்து பேசணும்னு வந்தேன். உங்ககிட்ட முக்கியமாக பேச வந்த விஷயம் என்னண்டா, இந்த 5 வருஷம் கேப்பில் நான் உங்களை மறந்துடுவேன், இல்லை என் வாழ்க்கை மாறிடும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இங்கேருந்து ஒரு பார்வதியாக, அதாவது உங்கள் பார்வதியாக எப்படி போகிறனோ திரும்பி வரும்போது அந்த பார்வதியாக மட்டும்தான் வருவேன். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே எனக்குள்ளே இருக்காது. என்னை சுற்றி இருக்க சூழ்நிலைக்கும் அமைச்சுக்க நான் வாய்ப்பு தரமாட்டேன். இது என் அப்பா மேலே சத்தியம். இத்தனை வருஷம் எனக்காக காத்துக்கிருந்தீங்க, இன்னொரு 5 வருஷம் எனக்காக காத்துக்கிருக்க மாட்டீங்களா? டாக்டர் படிக்கல, அது 2வது விஷயம். டாக்டர் படித்து முடித்ததுக்கப்புறம் கல்யாண வாழ்க்கைன்னு வரும்போது அது கூட சம்மந்தப்படுறாள் நீங்கள் தானே. அதனால தான் கேட்குறேன். உங்களுக்கு விருப்பம்டா சென்னைக்கு போகிறேன். என்ன சொல்கிறீங்க? ஐயோ பார்வதி, உன்னை நான் அப்படி எதுவுமே சொல்லலை. என்ன நானும் பாஸ் ஆவேன்னு நினச்சேன். உங்களையும் வந்து படிக்கிற ஒரு சூழ்நிலை வரும்னு நினச்சேன். விடு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. யாருக்கு என்ன தலையில் எழுதியிருக்கோ அதுவே நடக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ எனக்காகலாம் உன்னோட கரியரை நீ வேஸ்ட் ஆக்கணுன்ட்டு நான் சொல்லவே இல்லை. நீ நல்லா படி, நல்லா படித்து சீக்கிரமாக டாக்டராகு. டாக்டர் உன் கனவுண்டு எனக்கு நல்லாவே தெரியும். உன் கனவுல மண்ணள்ளி போடுற மாதிரிலாம் என்றைக்குமே இருக்க மாட்டேன். உன் கனவுக்கு வழிவகுத்து கொடுக்குற ஆளாத்தே நான் இருப்பேன். நீ எதை நினச்சி கவலைப்படாத. இத்தனை வருஷம் காத்திருக்க தெரிஞ்ச என்னால் 5 வருஷம் காத்திருக்க முடியாதா? கண்டிப்பாக காத்திருப்பேன். தைரியமாக நீ போ. தேங்க்ஸ் மாமா. பல 1000 ஆசைகள் உண்டு இவர் இதயங்கள் நினைப்பதற்கு. இந்த மனிதர்கள் தெய்வங்கள் இல்லை இங்கு நினைத்ததை முடிப்பதற்கு. மேகங்கள் எங்கே தோறுமோ, யார் நெஞ்சம் யாரிடம் எங்கே சேருமோ, கண்ணா மூச்சிரேரே கண்டபடி யாரு. சரி, நான் வீட்டுக்கு போகிறேன். அங்கே அத்தையெல்லாம் இருக்காங்க. வாரேன், பிற வாங்க வீட்டுக்கு. பார்த்துப்போ. டேய், இல்லங்க பத்திரம் அங்க கிடையாது, அங்கிட்டு இருந்து மாத்தி விடுங்கடா. சீக்கிரம் எடுத்து கொடுங்க, அடிக்கணும்ல. இந்த ஆள்கிட்ட கேட்டா விவரத்தை சொல்லுவானா? சரி, கேட்டு பார்ப்போம். யாரு? ஊருக்கு புதுசா இருக்கீங்களே, என்ன பத்திர ஆபீஸ்க்குள்ள வந்திருக்கீங்க? என்ன பத்திர ஆபீஸ்க்குள்ள எதுக்கு வருவாங்க? பத்திரம் அடிக்கதே வருவாங்க. எல்லாம் சோழியாதே வந்திருக்கோம். மதுரைக்காரவங்களா? மதுரைக்காரங்க மாதிரியே பேசுறீங்களே. மதுரைக்காரவங்க தான், பக்கத்தூருக்காரவங்க. அதே இல்லை, இங்கே
அது என்ன பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறாமல பத்திரம் அடிக்கிறதுக்கு. அவர் தான் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அவர் பேர் கூட என்னமோ செல்வாவும் என்னமோ சொன்னாங்க. ஆமா, அவர்தான். அவர் தேடி வந்திருக்கிய? ஆமாம், அவர் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. எனக்கு ஒரு வில்லங்க பத்திரம் அடிக்கணும், அதுக்கு தான் இப்போ அவர் தேடி வந்திருக்கேன். பத்திரம் அடிக்கணும் தானே? அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் சரியா செஞ்சாதே பத்திரம் அடிக்க முடியும். அது வில்லங்க பத்திரம் வேற சொல்றிய, அப்புறம் எப்படி இது பண்ண முடியும்? நீங்க போய் அங்க பேசாம வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க. சார் பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும். அவர் எங்க போயிருக்காருன்னு சொல்லுங்க, நான் போய் அங்கே போய் பார்த்து அவர்கிட்ட பேசிக்கிறேன். அவர்தான் இங்க இல்லன்னு சொல்றேன். பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காரு. வாரத்துக்கு நேரம் ஆகும். போய் உட்காருங்க, இல்லன்னா வீட்டுக்கு போயிட்டு மதியானம் கூட வாங்க. நான் பக்கத்தூருக்காரன்னு சொல்லிட்டேன், அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எப்படி பெறவார? நான் பக்கத்தூருக்காரன்ட்ட இங்கே கிடையாது, இன்னும் போகணும். நான் 40 கிலோமீட்டரு போயிட்டு திரும்ப வண்டியில பெட்ரோல் போட்டா வர முடியும். அப்ப வெயிட் பண்ணுங்க, பொறுத்துனே பாத்துட்டு போகணும். எடுத்த உடனே பத்திரத்தை அடிச்சிட முடியுமா? பத்திர ஆபீஸ்க்குள்ள வந்து சீக்கிரமா பத்திரம் எடுத்துக்கணும். காலில் சுடுதண்ணி ஊத்த மாதிரி இருக்கீங்க. இல்ல, நான் அவரை பார்த்து நேர்ல பேசிட்டு போகணும்னு நினைச்சுக்கிறேன். அவர் எங்க பஞ்சாயத்து ஆபீஸ் போயிருக்காரு? பக்கத்து ஊருதேன். நீங்க எந்த ஊருன்னு தெரியல, பக்கத்து ஊருதேன். ஓ, இந்த பக்கத்து ஊர்ல ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ் இருக்கு, அங்கயா? சரி, நாங்க போய் பாத்துக்கிறேன் அவரை. என்ன வந்திய பத்திரம் அடிக்கணும்னு சொன்னீங்க, அவரை பாக்குறோம்னு ஒத்த கால் நினைக்கு இருக்கீங்க. எங்க எடுத்த கௌத்தெல்லாம் பத்திரத்தை அடிக்க முடியாதுங்க, நிறைய ரூல்ஸ் இருக்குது. உங்க இஷ்டத்துக்கு அடிச்சு நீங்க எடுத்துட்டு போயிருவீங்களா? வில்லங்க பத்திரம் சொல்லும் போது அப்ப அதுக்கு யோசிக்க வேணாமா? உங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, நான் அவர்கிட்ட பேசணும். நான் வாரேன். எங்கேயோ இடிக்குதே. வந்தியா, செல்வாவை பத்தி கேட்டியா, போய்க்கிருக்கான். ஒண்ணுமே விளங்கலையே. சரி, செல்வாக்கு போன போட்டு சுதாரிப்போம். அந்த ஆளு வேற வெளியே வந்துட்டாங்கன்னு வேற சொன்னாங்க. செல்வாக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுவியா? போன போடுவோம். சரிடா, இப்போ எனக்கு இங்கே வேலை முடிஞ்சு போச்சு. இனி தாசில்தார் ஆஃபீஸில் எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாக வேலை இருக்குது. நான் என்ன செய்வேன்டே எனக்கு தெரியல. என்ன இங்கே இருக்கிற பிரச்சனையை சேர்த்து என்னை அங்கே போட்டு சாவடிக்கிறாங்க. எப்படியும் இன்னைக்கு என்னால் உங்கள் வீட்டுக்கு வர முடியாது. எதுக்கு தாசர் சிரமம் பார்க்குறிய? கொஞ்சம் வேலையை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் என்ன ஏதுன்னு பார்ப்பேன். நீங்களே இப்போ தாசில்தார் ஆஃபீஸ்க்கு வர வேணாம்னு சொல்லிட்டீங்க, அதனாலதான். அதுக்காக இல்லை இருந்ததி, முன்னே செல்வாவை உங்களை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் உங்களை நான் உள்ள வேலை கொண்டு வந்தேன். ஆனால் உங்கள் படிப்புக்கு ஏற்றாப்புல நான் வேலை கொடுக்கணும். உங்கள் படிப்புக்கு ஏற்றாப்புல வேலை அங்கே கிடையாது. ஒரு டிகிரி படித்தவங்களுக்கு மதிப்பான வேலையை நம்ம கொடுக்கணும்ல, அதுக்காக தான் யோசிச்சிருக்கேன். அப்படிலாம் இல்லை தாசல், இங்கே படித்தவனே போய் மாடுதே மேய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த விதத்தில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஒண்ணு இல்ல வெண்ணிலா, நீ மாடு மேய்க்க சொன்னாலும் தாராளமா நான் மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல வரா, புரியுதா? ஏண்டா சும்மாவே இருக்க மாட்டியா? சரி, நீ அருந்ததி கூட்டிட்டு வந்திருக்க, வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு என்ன எதுன்னு பார்த்துட்டு வா, பிறகு பாப்பண்ண. இல்ல, இவ்வளவு ஒரு மாட்டு வண்டி ஏற்றி விட்டா கூட பேசாம போயிடுவா வீட்டுக்கு போனா. என்ன அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ தாசில்தார் உன்னை கொண்டு போய் நான் வண்டியில விட்டுட்டு வரேன். இல்லை, உன் பொண்டாட்டி மூஞ்சிய படுறா, தேவையில்லாம வம்பிழுத்து சண்டை இருக்காதரா. எங்களுக்கு வந்த வழியை பார்த்துட்டு போக தெரியும். என்ன உங்க சோழி பார்த்துட்டு நீங்க உங்க பொண்டாட்டி கூட்டிட்டு கிளம்புங்க. வண்டி இருக்குதுல, வண்டியில போய்க்கிருவேன். உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா ராம கூப்பிடவா? அவர் நேரம் கொண்டு போய் தாசில்தார் ஆபீஸ்ல உங்க சீட்லயே போய் உட்கார வச்சுட்டு வந்துருவாரு. பெண்ண மாதிரி பேசாத செல்வா, அப்படித்தே பாத்துக்கு. உனக்கு ஒண்ணு இல்ல, மூக்கு பொட்டப்பா இருந்தா அப்படித்தான் பேச தோணுமா, வேற ஒண்ணும் இல்ல. உனக்கு மூக்கு இருக்கா இல்லையாண்டே தெரியல, நீங்க வேற. இவங்க யாரு மாமா? யார் நீங்க? மதுரை கள்ளிக்குடி மாவட்ட சார்பதிவாளர் நீங்க தானே செல்வா? ஆமா, நான் தே. இப்ப என்ன அதுக்கு? ஒன்றும் இல்லை, உங்களை தேடி இப்போதே உங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தேன். அங்கே நீங்கள் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒரு வில்லங்க பத்திரம் அடிக்கணும், அதுக்கு தான் உங்களை தேடி வந்தேன். இது என்னப்பா கூத்தா இருக்கு? பத்திரம் அடிக்கணும், பத்திர ஆஃபீஸில் தானே வெயிட் பண்ணணும். நீங்க எதுக்கு இங்கே வந்துருக்கீங்க பத்திரத்தை பிறந்துக்கிட்டு? அது ஒன்றும் இல்லை, நான் ஒரு 4 நாள் கழிச்சு ஊருக்கு போக வேண்டியிருக்கு. அதை என்ன ஏதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போனால் அடிச்சு வைப்பாங்களே, அதுக்காக நீ. அண்ணே, நீங்க யாரு என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே விளங்கல. என்ன வந்திய ஊருக்கு போனுங்கிறீங்க, பத்திரம் அடிக்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க பத்திரம் அடிக்கணும்னா பத்திர ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அது மட்டும் கிடையாது, ஒரு பத்திரத்தை அடிச்சு முடிக்கணும்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்துதே அடிக்க முடியும். உங்க இஷ்டத்துக்கு இருந்தாங்க அடிச்சு கொடுக்கறதுக்கு இது ஒண்ணு இது கிடையாது, விளையாட்டான விஷயம் கிடையாது. ஐயோ, நான் உங்களை இப்போ எதுவுமே கேட்கல. எனக்கு அடிச்சு மட்டும் கொடுங்கன்னு சொல்லி சொன்னேன். மற்றபடி என்ன ப்ரொசீஜர் எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு உங்ககிட்ட கொடுத்துட்டு போனோம், உங்ககிட்ட பேசிட்டு போனோம்ன்றதே வந்தேன். வெயிட் பண்ணி காத்துக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, ஏன்னா நான் ஊருக்கு கிளம்பணும், அதுக்காகதே. சரி, முதல்ல நீங்க யாரு என்ன ஏதுன்னு சொல்லுங்க. கள்ளிக்குடி கிராமத்துக்கு பக்கத்து ஊருதேன், ஒரு 40 கிலோமீட்டர் இருந்து தள்ளி வாரேன். ஒரு வெள்ளங்க பத்திரம் அடிக்கணும். இந்த ஊரில் நல்லா அடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால தான் உங்களை தேடி வந்தேன். எனக்கு ஒரு பத்திரம் மட்டும் சரியாக அடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எப்படி செலவானாலும் பார்த்துக்கிறேன். செலவு காலம் கிடையாது, இது என் வேலை. இதை நான் செலவு அது இதுன்னெலாம் பார்த்துக்கிருந்தா நான் என்ன இன்னைக்கு நான் படித்து வேலை பார்க்கணுன்னு நான் கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, இப்படி தூரம் என்னை தேடி வந்தனால பத்திரத்தை வாங்குறேன். ஆனால் உடனே என்னால் எதுவும் செய்ய முடியாது. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் நான் பத்திர ஆஃபீஸில் இருப்பேன்.
அங்க வந்து சில டீட்டெயில் எல்லாம் கேட்பேன், அதை மட்டும் சரியா கொடுத்தீங்கன்னா அடிச்சு வைக்க வாய்ப்பு இருக்கு. கொடுங்க பத்திரத்தை. ரொம்ப நன்றி, வாங்கிக்கிறேங்க. அருந்ததி அதை வாங்கு. சரி, சாயந்தரம் ஒரு 5 மணி போல வாரேன். ஓகே, இப்போ நான் கிளம்புறேன். இங்கிட்டு எங்கள் ஊர் இருக்கு, நான் வரேன். சரி கிளம்புங்க. சரியான கிறுக்கு மெட்டல்கள் இருப்பாங்க போல. பத்திரம் அடிக்கிறா பத்திரம் ஆபீஸ்ல போய் வெயிட் பண்ணுங்கடா, இங்க வந்து வம்படியா கொடுத்துட்டு போறதவாரு. எனக்கு ஒன்றும் சரி விடலை. சரி, என்னமோ விலங்க பத்திரன்னு வேற சொல்றாரு. என்ன எதுன்னு பாரு. சரி, நான் கிளம்புறேன். நீங்க போய் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. அந்த அளவுக்கு முட்டாள்லாம் கிடையாது, எல்லாத்தையும் தெளிவா பார்த்துட்டு அடிப்பேன். சரி சரி, அப்ப என்ன ராம வர சொல்ல வேண்டாமா? இலே, உனக்கு எதை கொண்டு அடிப்பேன்னு தெரியாதுடா. இப்போ என்னடா எப்ப பார்த்தாலும் அவனவே இழுத்து இழுத்து பேசிக்கிருக்க? கோபப்படாதீங்க, உருட்டாதல உருட்டாத. நீ அவனை லவ் பண்றது தெரியுது, ரிவேஞ்ச் எடுக்கிறதுக்காக மேடம் போய் சொல்றியன்னு விளங்குது. எழுச்சாங்க. சோழி போறது எப்படி இருக்கு? உங்க ஜோடி பொறுத்ததுக்கு என்ன அம்பிட்ட அம்சமா இருக்கு. அருந்ததி, நீங்களும் சேர்ந்து பிட்டியலா? என்னத்த சொல்ல. சரி, நான் வாரேன். என்னடா இப்பத்தே வார? காலில் சுடுதண்ணி ஊத்திக்கிறதுக்காக கொஞ்சம் சீக்கிரமா வர வேணாமா? மன்னிச்சிடா மாப்ள, வார வழியில ஒரே டிராபிக் ஜாமு. டிராபிக் ஜாம்னா நீ நினைக்கிற மாதிரி வண்டியில வர டிராபிக் ஜாம் இல்ல, ஒரே பொண்ணுங்களா என்ன சுத்தி நின்னுகிட்டு ஒரே டிராபிக் ஜாம். சைட் அடிக்கிறியா? தாசலு எத்தனை நாள் இப்படியே முளைச்சுக்கிட்டே தெரியலன்னு பாக்குறேன். சீக்கிரமா அவரை கல்யாணம் கட்டிக்கிறீங்க. பழி வாங்கணுன்ற எண்ணத்துல தான் என்னால நடிக்கிறேன்னு தெரியுது. ஆனா பாவே ராமண்ணே. உங்களுக்கு தெரியுது, தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, என்னடா இங்க நின்று இருக்க? இன்னும் உன் வேலைக்கு போல? இல்ல, உங்க ஆளுக்குதான் பஞ்சாயத்து ஆபீஸ்ல ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு. அதை வந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இப்பதான் கிளம்ப போறோம். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இந்த எங்க ஒய்ஃப் மேடத்தை கூட்டிட்டு வந்திருக்கோம்ல, கொண்டு வீட்டுல விட்டுட்டு சாப்பிட்டு வருவேன். நீங்க உங்க ஒய்ஃப் மேடத்தை கூட்டிட்டு போறது. செல்வா, நீ அப்படியே உனக்கு குண்டாமட்ட தெரிச்சு போயிரு. வாயை பொத்திராமா. எம்மா எம்மா எம்மா, கொஞ்சமாவது தாசில்தார் மாதிரி பேசுமா. உனக்கு பேச தெரியும்னு எனக்கு தெரியும், அதுக்கு நீ இப்படியா? மூஞ்சி படா. சேர்றா மாப்ள, இனி சிவபூதியில கரடி போந்த மாதிரி நாங்க நிக்க விரும்பல. நாங்க வாரோம். தாசில்தார் மேடம் வாரோம். வாரம் ராமண்ணே. ராமண்ணே பேர போன் அடிக்கிறேன், எனக்கு ஒரு சங்கதி, அப்புறமா பேசுவோம். சரி சரி. ஓவர் ஆக்டிங் பண்ணி மாட்டிக்காதிய, சரியா? பாய். நாளைக்கு திரும்ப வருவேன். எப்போதுமே சாரியே கட்டு, அதுதான் உனக்கு கம்ப்யூட்டர் அழகா இருக்கு. முக்கியமா இந்த ப்ளூ கலர் சாரியில உன்னை பார்க்கும்போது எனக்கு ஏஞ்சல் மாதிரி தெரியுது. செக்குல ஆட்டின சுத்தமான உருட்டு. இருந்துட்டு போகட்டும். சரி, நான் வரேன். பாய். நானும் வாங்க மாப்ள வாங்க மாப்ளன்னு பல தடவை கூப்பிட்டுட்டேன். இந்தா அந்த உட்கார்ந்திருக்காரு. உன்னை நான் எத்தனை முறை வர சொன்னேன்? வீடு இங்க தான இருக்கு, வர வேண்டியதானே? கல்யாணம் முடிஞ்சு போனோனே நீங்க தானே என்னை பார்க்க வரணும். நான் எப்படி உங்களை பார்க்க வர முடியும்? செல்வானே, நோட்டீஸ் பாயிண்ட். மேடத்தை கல்யாணம் முடிச்சு கொடுத்தோனே நாமளே பார்க்க போணுமா? சரி, பிறகு சீமையை கட்டி கொடுத்துருக்காங்க. ஆளு மண்டையும் பாரு. ரொம்ப பேசாதல. அப்படிலாம் கிடையாது, வரணும்னு நினப்பு. எங்க ஸ்டேஷனுக்கு ஒரு கேஸ் அலைஞ்சுக்கிருக்கேன். அந்த பிள்ளை கூட வீட்டுக்கு வர சொல்லி தான் சொன்னேன். இல்ல நீங்க இல்லாம நான் எப்படி வாருது அப்படின்னு சொல்லி சுட்டிக்கு இருந்துச்சு. யாத்தி, என்ன உருட்டு உருட்டுறேன் போலீஸ்காரே. என்ன பூவரசி அத்தாச்சி, கல்யாண வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போகுது. கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க, என்ன பண்றது? அதுக்காக இது நம்ம வாழ்க்கையில சொல்லிடவா முடியும்? வாழ்ந்துதானே ஆகணும். அது என்னமோ நெசந்தேன். சரி, வேற ஒரு மருமையிலே மைனி பெத்து கொடுக்கறது தூக்கி வச்சு கொஞ்சம்ல. ஓஹோ, நீங்க தூக்கி வச்சு கொஞ்சம் நாங்க பிள்ளை பெத்து கொடுக்கணுமா? நீங்க பிள்ளை பெத்துக்கிறது நீங்க பெத்து எங்க கிட்ட கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க எங்க பிள்ளைய தூக்கி வச்சு கொஞ்சலாம். அப்படி இல்ல அத்தாச்சி, நாங்க பழைய கப்பிள்ஸ், நீங்க நியூ மேரிட்ல. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குன்னு நினைச்சுக்கிருக்கேன். எல்லாம் நல்லா தானே இருக்கு, அதுக்கு கேக்குறேன். அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் என்ன இருக்கு, சந்தோஷமாவே இருக்கும். ரெண்டு பேரும் சந்தோஷமாவே இருக்கும். சந்தோஷமா இருந்தா சரிதான் அத்தாச்சி. இல்ல ஆரம்பத்துல கல்யாணம் வேணும்னு முரண்டு பிடிச்சிட்டு இருந்தீங்களே, அதுக்காக கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. நல்லாத்தே இருக்கேன். அப்புறம் பொழப்புல எப்படி போயிட்டு இருக்கு? அப்புறம் இந்த பூவரசியோட அக்கா போன் போட்டாங்களா? திரும்ப மதுரைக்கு வரணும் வரையே. அப்புறம் நீ நீட்ல பாஸ் ஆயிட்டுன்னு கேள்விப்பட்டதா? ஆமா மாமா, பாஸ் ஆயிட்டேன். இன்னும்
வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட தான் போக போறேன். சூப்பர்மா, நல்லா படிங்க, நல்லா படிச்சு சீக்கிரமா வருஷம் டாக்டர் ஆகுங்க. என்ன வாழ்த்துக்கள். 5 வருஷம் சீக்கிரமா படிச்சுங்க. என்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். சரி மாமா, சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பூவரசி முன்ன மாதிரி வாய் அடிச்சுக்கிறக்கா இல்ல எப்படி? அங்க வந்து இருந்து பொறுப்பா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்படி பொறுப்பானா என்ன? வாய் மூடுப்ல. எல்லா நேரத்துலயும் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? பொறுப்பு ஆயிட்டோம்ல. ஏன் செல்வண்ணே, வெட்டி எந்த கடையில வாங்குனே? சும்மா பட்ட பட்டன்னு அடிச்சுக்கிறக்கு. எல்லாம் சிவகாசியில தான் வாங்குறோம், வேறங்க. ஆனா என்ன, இன்னைக்கு நம்ம வீட்டுல வெட்டிக்கிற வெடி கொஞ்சம் படப்படன்னு வெடிச்சுக்கிருக்கு. சரி விடு, கொஞ்சம் அமைச்சு விட்டுருவோம் நம்ம. ரொம்ப பேசாதீங்க பிள்ளைகளா. அப்படிதான் பத்துக்கங்க. எங்க போனாலும் இந்த கலாய்க்கிறது மட்டும் உங்களுக்கு விடவே இல்லைன்னு. அதெல்லாம் ரத்தத்திலே ஊறி போடுது பூவரசி. அப்படி சொல்லிட்டு விட முடியாது. சரி அழுது சீன் போட்டியே. ஐயோ திரும்ப எங்களை பார்க்க முடியாது வைக்க முடியாதுன்னு. திரும்ப இந்த வீட்டுல வந்து கிடக்குற. நீ ஏன் சீன் போட்டு என்ன அவசியமும் கிடையாது. என்ன வரணும்னு நினைச்சு நீ பாட்டுல கிளம்பி வரல. நீ தான் ஓர சீன் போட்டுக்கிருக்க. அப்படிலாம் கிடையாது. நான் இல்லாம வேணும் வரமாட்டாங்க அப்படிது. சரி அத்தை, நம்ம இட்லி ஊத்தி வச்சுட்டு வரவா? நேரம் ஆகுதுல, சாப்பிட உட்காரட்டும். அத்தாச்சி நானும் வரேன். வேணாம், படிக்கிற பிள்ளை அடுப்படிக்கிறா ஒன்றும் வர வேணாம். நீ வீடு பாரு, நான் போய் அடி இட்லி ஊத்துறேன். என்ன பூவர் சேர்த்து வச்சிருக்காங்களா, கூட்டிட்டு போறேன். என்ன வன்னிக்கு நான் என் அம்மா வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கவே வந்தேன். வேலை செய்ய வரல. நீ தர மருமக செய்யி. என்ன அத்தாச்சி திரும்ப நீங்க வியாபார முருங்க மரத்துல இருந்த மாதிரி என்ன வம்படுறாப்ல தெரியுது. சரி முன்ன நான் வேண்டாம் இருப்ப சண்டை இழுத்தேன். இப்ப விருப்போடே நான் இப்படி சொல்றது சண்டை இழுக்கிறேன். வாங்க சண்டை ஓடுவா? இல்லத்தா, சண்டை ஓடுற நிலைமையில இல்ல. சரி ஹெல்ப் பண்றேன். ஹெல்ப் பண்ணாம இருந்தா நல்லாவா இருக்கும்? அடேங்கப்பா, ரொம்ப நீ ஒன்னும் சலிச்சுக்கிற வேணா. என் பொண்டாட்டியே செய்வா. நீ இப்ப இங்க ஹெல்ப் பண்ற பேர்ல அவ செய்யற சமையலவே நீ கேவலமா எதாவது பண்ணி விட்டு வந்துருவ. நீ உன் சோழியை பார்த்துட்டு இங்கே உட்காரு. செல்வா, பழைய பூவரசி மறந்துச்சுன்னு மட்டும் நினைக்காத. என்ன என் புருஷன் வீட்டுல வேணா அடங்கி போவேன். ஏன்னா பொம்பளை பிள்ளை வாழ்க்கை அப்படி. ஆனா இங்க அப்படி அடங்கி போற முடியும் எந்த அவசியமும் கிடையாது. என்னமோ சரிதே பூவரசி, ஒன்னும் சரியில்லை. சரி மாப்பிள்ள, அப்புறம் வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? அப்புறம் வேற நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போறத ஒரு பேச்சு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கேன். இந்த பெரிய வீட்டு ஆளுகிட்ட வேற பேசல. பேசிட்டு அப்புறம் என்ன எதுன்னு பாக்கணும். முடிய செய்யுங்க போலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க நாளைக்குன்னு சொன்னா கூட 2 நாள் நான் அங்க வேலைக்கு பர்மிஷன் போட்டுருவேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம குடும்ப விசேஷம் தாண்டி வேற என்ன. சரிங்க மாப்பிள்ள, கண்டிப்பா இந்த பெரிய மக வீட்லயும் பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன எதுன்னு பாப்போம். சரிங்க மச்சி. சரி வா மாமா, நீ நானும் போய் சமைப்போம். நான் வந்தா அங்க சமைக்க முடியாது. அப்புறம் எவன் இன்னைக்கு சோறு திங்க முடியாது. என்ன சொல்ற? அதெல்லாம் சமைக்கலாம் வா. என்ன பல்ல காட்டுறா? யாரும் பார்க்காமல் என்னை பார்க்கிறேன், என்னை அறியாமல் உன்னை பார்க்கிறேன். சிறு பிள்ளை என எந்த நிமைகள் அது உன்னை கண்டாலே குதிக்கின்றதே. அருந்ததி வா, நானும் சமைக்க வாரேன். போலாம். என்னாதி காலை என்னாதி காலை முகம் பார்த்து தினம் எழ வேண்டும். என் நந்தி மாலை என் நந்தி மாலை. மாமா, நம்மளோட வாழ்க்கையை பார்த்தீங்களா? நம்ம படித்த படிப்புக்கும் நம்ம பார்க்குற வேலைக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் இருக்குல்ல? ஏன் மீனாட்சி இப்படி சொல்ற? அதே உண்மை. படிச்சவன் எல்லாரும் அப்படியே கலெக்டர் மாதிரியே வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்துருக்கு என்னென்ன இருக்கும் அப்படித்தானே. இப்போ எதுக்கு சம்மந்தமே நம்ம இப்படி கேட்கணும்? இப்பெல்லாம் பேசுறானே கிடையாது. இல்லை மாமா, உண்மையை சொன்னேன். நம்ம என்னதான் படித்தாலும், ஏன் படிக்க முடியாமல் பாதியில் நின்றாலும் கூட திரும்ப அந்த படிப்பை தொடர்றதுக்கு கூட ஒரு வேலை இல்லாமல் இருக்குல்ல? ஏன்டி ஒரு மாதிரி பேசுற? மீனாட்சி, நானும் உங்ககிட்ட எப்படியாவது மறைச்சு போடலான்னு பார்த்தேன். ஆனால் என்னால் முடியலை. உண்மையா நேசிக்கிறவங்க கிட்ட எதையும் மறைக்கவே முடியாது. உங்ககிட்ட சொல்லிடுறேன் சரவணா. நான் இன்னைக்கு கோர்ட்டு வரைக்கும் போயிருந்தேன். அங்கே போய் ஒரு 4-5 லாயர் கிட்ட என்ன ஜூனியர் லாயராக சேர்த்துக்கிடுவீங்களான்னு கேட்டேன். என்கிட்ட பேசின 3 லாயரும் முடியாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் நான் கடைசியாக கேட்ட ஒரு லாயர் மட்டும் என்ன இன்சல்ட் பண்ணி அவமானப்படுத்தி அனுப்பிட்டு படிக்க முடியாம போனதுக்கு நான் என்ன சரவணா செய்வேன்? என்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்க படிக்க முடியாம பாதியில படிப்பை நிறுத்திருப்பாங்க. அந்த ஆள்கிட்ட ஜூனியர் லாயரா சேர்த்துக்கங்கன்னு சொன்னேன். ஆனா அந்த ஆளைய நீ அவமானப்படுத்தி அனுப்பிட்டு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்டா லாயர் பிடிச்சோன்னு இப்ப தோணுது சரவணா. நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிருக்க? இங்க பாரு, உன்னை வெளியே கூட்டிட்டு வந்ததுன்னா அப்ப நான் தான் உனக்கு உழைச்சு கொட்டணும். என்ன மத்தவங்க கிட்ட நீ எதிர்த்து நிக்கணும், நீ அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும் உங்ககிட்ட நான் ஏதாவது சொன்னா உன்னை கையை பிடிச்சி வெளியே வாடின்னு கூட்டிட்டு வந்ததுன்னா அப்ப நான் தானே உன்னை பாத்துக்கிறணும். நீ எதுக்கு இப்படி செஞ்ச? இல்ல சரவணா, நீ மட்டும் எப்படி கஷ்டப்படுவ அதை பார்த்து
பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? மனசை கேட்கல சரவணா, அதனால நான் தேடி போறேன். என்னை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க, என்னால முடியல. மீனாட்சி நீ எதுக்கு அழுதுக்கு இருக்க? நீ அழுக கூடாதுடி. என் மீனாட்சி எப்படி தைரியமானவ இப்படி அழுகலாமா கோலம் மாதிரி? நீ அழுகவே கூடாது. இங்க பாரு, உன்னால படிக்க முடியாம போனதுக்கு என்ன வேணாலும் காரணமா இருந்துட்டு போட்டோம். நான் இருக்கேன். நான் திரும்ப உன்னை லாயர் படிக்க வைக்கிறேன். அந்த குறை படிப்பை படிக்க வச்சு உன்னை நான் லாயர் ஆக்குறேன். நீ எதை நினைச்சு கவலைப்படாது. எந்த மூஞ்சி உன்னை இன்சல்ட் பண்ணி பேசுச்சோ அந்த மூஞ்சி முன்னாடி நீ திரும்ப போய் லாயரா ஒரு கேஸ் எடுத்து நீ வாதாடணும். இதுக்கு நான் பொறுப்பு மீனாட்சி. நீ அழுகாத, உனக்கு நான் இருக்கேன். நான் தான் சொன்னேன்ல, பிச்சை எடுக்காத, உனக்கு நான் கஞ்சி ஊத்துவேன். நான் உன்னைய நல்லா பாத்துக்கிடுவேன். உன்னை பாத்துக்கணும்னு சொல்லி நான் வெளியே கூட்டிட்டு வந்தேன். உனக்கு நான் இருக்கேன் மீனாட்சி, அழுகாத. சரவணா, ஐ லவ் யூ சரவணா. காதல் வாழுமே, நம் காதல் வாழுமே, காலம் மாறுமே, நம் காதல் வாழுமே. ஏழு ஜன்மம் நான் வாழ்ந்திட, மீண்டும் மீண்டும் நீதான் வேண்டும். உயிரின்றி உடனே ஐயோ கடவுளே, நல்லா படிக்கணும்னு உக்காந்தேன் போங்க மாமா, ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. ஐயோ பைத்தியம் பிடிச்சி எனக்கு என்ன ஆக போதோ தெரியல மாமோ. சரி, எனக்காக இல்லைனாலும் என் மாமாக்காக கண்டிப்பா நான் படிக்கத்தையும் போறேன். படிப்போம். நான் படிக்கிறேன்னு சொல்லி என் பக்கத்துல எப்படி உக்காந்து பாத்துக்கு இருக்காரு பாரு இவரை. மாமா மாமா மாமா, என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க மாமா. யோ டாக்டரே. குட்டிமா, சாரி சாரி சாரி. என்னம்மா? என்ன உங்களுக்கு யோசனை? பொண்டாட்டி இங்க உட்காந்து படிச்சுக்கிறக்கே உங்களுக்கு வேற எங்க யோசனை போகுதுன்னு கேக்குறேன். ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. என்ன பண்ற? படிச்சிட்டியா? திருப்பி கேள்வி கேட்கவா? ஆமா, நல்லா கேட்டிய. இல்லையே, ஏதோ டாக்டருக்கு ரொம்ப பழத்த யோசனையா இருக்கு. காலையில எங்கேயோ போனிய, திரும்ப வரும்போது இசையோட வந்திய. என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு வர வழியில இசை வந்தா அதனால கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி சொன்னீங்க. ஒண்ணுமே விளங்கல. என்னதே உங்களுக்கு பிரச்சனை? கொழுந்தனார் மூஞ்சியும் சரியில்லை, இசை மூஞ்சியும் சரியில்லை, உங்க மூஞ்சியும் சரியில்லை. உங்க 3 பேத்துக்குள்ள ஏதோ கனெக்ஷன் இருக்கு. என்ன எனக்கு தெரியாம ஏதாவது வேலைத்தனம் பண்றீங்களா என்ன? ஆமா, அப்படி பண்ணிட்டாலும் ஒழுங்கா படி. இன்னும் மண்டை கொட்டு வாங்குவோம் பார்த்துக்கோ. ஆமா, இப்ப அது ஒண்ணுதையும் குறைச்சலு. ஆளை பாரு. இப்படி நீங்க பக்கத்துல உட்காந்துக்கிருந்தீங்கன்னா எனக்கு படிக்கலாம் வராது. என்ன, எந்திரிச்சு போய் நீங்க தூங்குங்க. நாங்க படிச்சுட்டு அப்புறம் வருவோம். நாங்க அப்படி போவோம், நீங்க இப்படி உட்காந்து தூங்கி வழுவீங்க. விவரம் தாண்டி, விவரம் தான். அதெல்லாம் என்னை ஏமாத்த முடியாது. படி. என்னமோ சரியில்லாமா இப்படியே பண்ணிக்கிருந்த இன்னும் 3 நாள் கழிச்சு நான் ஊருக்கு கூட்டிட்டு போக மாட்டேன். என்ன செய்வேன்? இல்ல இல்ல இல்ல, நான் படிக்கிறேன். கண்டிப்பா ஊருக்கு போகணும். படிக்கிறேன். என்னமோ இருக்கு, இளங்கோ எதையும் மறைக்கிறான். கண்டுபிடிப்போம். சரி, காலையில் எங்கேயோ போனியல்ல அம்பிட்டு அவசரமா, திரும்ப வரும்போது இசையை கூட்டிகிட்டு வந்தீங்க. என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்டேன், ஆனால் எதுவுமே சொல்லவே இல்லை. என்னதான் பிரச்சனை? சொல்லுங்க. நான் சொல்ல வேண்டியதுக்கு ஒரு நாள் வரும், அப்போ கண்டிப்பா சொல்றேன். பார்க்குறேன் எம்பிட்டு நாளைக்கு இப்படியே மறைச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னு. சிரிப்பை நிறுத்திவிடு, பார்க்கிற பார்வையை மறந்துவிடு, பேசுற பேச்சை நிறுத்திவிடு, பெண்ணே என்னை மறந்துவிடு, உயிரே மறந்துவிடு, உறவே மறந்துவிடு, அன்பே விலகிவிடு, என்னை வாழவிடு. இசை ஓ காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம், நரக சுகமல்